ஹாய், லீவெல்லாம் முடிஞ்சு பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. 2 வீக்ஸாக ஊரில் போய் ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொட்டீனில் என்ன பண்ணுறதுனே 2 பேருக்கும் ஐடியா இல்லை. ஸ்கூல் இருக்குன்னு சொன்னதுமே பப்பன்னு முழிக்கிறாங்க. அப்புறம் யோகாக்கு போகலன்னு சொன்னனால சரி வீட்டிலே பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். கொஞ்சம் டைம் இருந்துச்சு மார்னிங். ஸோ எனக்குமே 2 வீக்ஸாக சுத்தமாக ஆக்டிவிட்டியே இல்லை. அப்போ 3 பேரும் சேர்ந்து சைக்கிளிங் கிளம்பிட்டோம். ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் சைக்கிளிங் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி தோசையும் தக்காளி சட்னியும். ஒரு டிப் என்னென்னா, மில்லட்ஸில் எது செஞ்சாலும் கூடவே கீ ஆட் பண்ணி செஞ்சோன்னா ஈஸியாக பாடியில் அந்த மில்லட்ஸ் அப்சர்வ் ஆகும். நைட்டு பாதாம் ஊற வச்சுருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுவும் சேர்த்து கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு கீரை பொரியலில் தேங்காய் போட்டதுக்கு பதிலாக எக்கை கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ சைட் டிஷ் தனியாக பண்ண வேணான்னு அதில் வந்து கொஞ்சம் ரசமாக ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. கிட்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணுன்னு இருந்துச்சு. ஸோ பெசனர் சர்ச்சில் போய் பண்ணிவிட்டு வரும்போது ப்ரானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ரசம் கூட பிக்கிள் சூப்பராக இருக்கும். ஆனால் வீட்டில் எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ பை ஒன் கெட் ஒனில் ஒரு புளியோதரை மிக்ஸும் பிக்கிளும் வாங்கிட்டு வந்தேன். ஊரில் போய் ஃபுல்லாக ஸ்வீட்ஸு நான்வெஜ்ஜுன்னு தாறுமாறாக சாப்பிட்டு வெயிட் ஏறி இருக்குன்னு பார்த்தா 1 kg தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதில் ஒரு சந்தோஷம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதுனால அவங்க வீட்டில் பேக் பண்ணி குக்கீஸ் ப்ரௌனிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு சைடு குறைக்கிறது, ஒரு சைடு ஏற்றுறது, இப்படியே போகுது.